சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்ன மாதிரி ஆம்பளைங்க மேல பாசமும் நம்பிக்கையும் வச்சுட்டு இப்படி மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறதே நம்மள மாதிரி பொண்ணுங்களோட சாபம் ஆயிடுச்சு. உன் புருஷன் உயிரை காப்பாத்த நீ மடியேந்தி கோயில் கோயிலா பிச்சை கேட்டுட்டு இருக்க. இதே மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் புருஷன் இந்த மாதிரி வேண்டுதல் செஞ்சு பிச்சை எடுப்பாரா? பொண்டாட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எந்த ஆம்பளையும் பிச்சை எடுத்ததா சரித்திரமே இல்ல. காலங்காலமா பொண்ணுங்க நாம தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல எல்லா சம்பிரதாயமும் ஆம்பளைங்களுக்காகவே உருவாக்கி வச்சிருக்காங்க. புருஷனுக்கு ஒண்ணுன்னா உயிரை விடுற பொம்பளைங்க இந்த உலகத்துல காலங்காலமா இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா அவ போய் சேர்ந்ததும் அடுத்த நிமிஷமே புது மாப்பிள்ளை ஆயிடுறாங்க. இல்லைங்க, இது உங்க வாழ்க்கையில சந்திச்ச அனுபவம் தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஏன் புருஷன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நான் அவர் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட அவரு என் மேல வச்சிருக்கிற பாசம் விலை மதிப்பு இல்லாததா. அது அவரோட வாழ்ந்த எனக்கு தான் தெரியும். நான் உன் நம்பிக்கையை சதைக்கல. உன்னோட இந்த நம்பிக்கையே உன் புருஷனை காப்பாத்தோன்னு நான் நம்புறேன். வா, ஒரு நிமிஷம். இவ்வளவு தூரம் என்னை பத்தி கேட்டுட்டு அமைதியா போறீங்க. நான் 6 பேர்கிட்ட மடிப்பிச்சு வாங்கிட்டேன். 7வது ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டா என் வேண்டுதல் முடிஞ்சிடும். தயவு செஞ்சு நீங்களாவது எனக்கு மடிப்பிச்சு போடுங்க. நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அது எல்லாமே என்னோட தனிப்பட்ட அனுபவம் மட்டும்தான். மனசார சொல்றேன், உன்னோட வீட்டுக்காரர் நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு குணமாகி வீட்டுக்கு வந்துருவாரு. அதுக்காக நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். பாத்தீங்களாத்த, நம்ம மடிப்பிச்சை போட மாட்டோம்னு சொல்றத பாத்துட்டு வேணும்னே அந்த திவ்யா அவ பக்கத்துல போயிட்டு நல்லவ மாதிரி மடிப்பிச்சை போட்டு நம்மள அவமானப்படுத்தி குத்தி காட்டி பேசிட்டு இருக்காத்த. ஆமாமா, நம்ம காசு கொடுக்க மறுத்தவளுக்கு நம்ம கண்ணு முன்னாடி 500 ரூபா கொடுக்கறா. அந்த அளவுக்கு அவளுக்கு திமிரு ஏறி இருக்கு. பாக்கலாம், இன்னைக்கு அவ கையில 500 ரூபா இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் அவ கையில ஒண்ணுமே இல்லாம போகும். இப்ப இவ எடுக்கிற மாதிரி அவளும் கோவில பிச்சை எடுத்துட்டு இருப்பா. அப்ப நம்ம கையில அவ கையால 500 ரூபா பிச்சை போடலாம். நீங்க சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அவ்வளவு நாள் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நம்மள அவமானப்படுத்தின அவ இந்த கோயிலை விட்டு போறதுக்குள்ள அவளை நம்ம அவமானப்படுத்தணும். கோயிலுக்கு வந்தவ நிம்மதியோட வீட்டுக்கு போக கூடாது. எதுக்குடா நம்ம முன்னாடி இப்படி பேசணும்னு நொந்து போய் தான் அவ வீட்டுக்கு போகணும். அவளை உண்டில்லன்னு ஆக்கணும். வா, ஏமா தங்கம், நீ பாட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்க. எனக்கு மறுபடியும் தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. மாமா பயப்படாதீங்க. நான் 7 சுமங்கலிங்க கிட்ட மடிப்பிச்சு வாங்கிட்டேன். இது அம்மனுக்கு காணிக்கையை கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடலாம். இதை மட்டும் செஞ்சுட்டா நம்ம வேண்டுதல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. என்னால தாங்கவே முடியல சத்தியமா. இதெல்லாம் நான் உன்னை எப்படி பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில எனக்காகவே ஜனங்கிட்ட மடிப்பிச்சை கேட்க வச்சிட்டேன். பத்தியா, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. உங்களுக்காக நான் கஷ்டப்படாம வேற யார் கஷ்டப்படுவாங்க? மடிப்பிச்சை வாங்குறது குறைச்சல அவமானமும் இல்ல. அம்மனுக்கு வேண்டுதல் வச்சு பிச்சை வாங்குறது பெருமை. அப்படி ஒரு பாக்கியத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க இதையெல்லாம் பார்த்து சங்கடப்படாதீங்க. எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல. வாங்க அம்மன் சன்னதிக்கு போலாம்.
பாத்து. சாமி பேருக்கு பண்ணிடுங்க. ஓம் ஆளாள சுந்தரியே போற்றி, ஓம் ஆதியின் பாதியே போற்றி. யார் பேருக்குமா அர்ச்சனா? சாமி பேருக்கு அம்மன் பண்ணிடுங்க. பேருக்கா? ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஐயா. சொல்லுங்கம்மா. நான் 7 சுமங்கலிங்க கிட்ட மடிப்பிச்ச வாங்கிட்டேன். இது அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தி என் புருஷனுக்கு அர்ச்சனை செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க. பண்ணிடலாமா? பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. ராஜபாண்டி கிருத்திகை ஓம் நட்சத்திரம். சக்தியே போற்றி, ஓம் அன்னையே போற்றி, ஓம் அமரரை காப்பவளே போற்றி, ஓம் அறம் வளர்க்கும் தாயே போற்றி. அம்மா தாயே, நான் சொன்ன மாதிரியே வேண்டுதலை செஞ்சு முடிச்சிட்டேன். நீதான் என் புருஷனை காப்பாத்தணும். தீராத நோயையும் தீர்க்க வல்லவள். உன்னை நாடி வந்தவளுக்கு ஒரு குறையும் வராது தாயே. அம்மா, நீ நினைச்ச மாதிரியே உன் நேர்த்தி கடனை செஞ்சு முடிச்சிட்ட. இனி எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பா. இனி உன் கணவனுக்கு எந்த குறையும் வராது. நீ தைரியமா போயிட்டு வாமா. கடவுள் சன்னிதானத்துல மனுஷர் கையெடுத்து கும்பிடக்கூடாது. கோயிலுக்குள்ள வந்துட்டா எல்லாருமே ஒண்ணுதான். இங்க சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன்னு எந்த பேதமும் இல்ல. இங்க கடவுள் மட்டும்தான் பெரியவ. அவளை மட்டும்தான் வணங்கணும். சரிங்க ஐயா. எந்த குறையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. வரேங்க. போயிட்டு வா. தர்ஷினி, ஐயா சொன்னதை நல்லா கேட்டுக்கிட்டியா? இங்க யாரும் நம்மளை விட பெரியவங்க இல்ல. வா போலாம். பாத்தீங்களா அத்தை? நம்ம சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்காளான்னு பாத்தீங்களா? நம்மள எப்படி குத்தி காட்டி பேசிட்டு போறா பாருங்க. சரி, பரவாயில்ல விடு.